குழந்தைங்க தான் இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த குழந்தைங்களே அபியூஸ் பண்ற அவலம் இப்போ ரொம்பவே அதிகமா நடக்குது. அவங்களுடைய சின்னஞ்சிறு உலகத்தை பத்தி எந்த கவலையுமே இல்லாம அதை சிதைக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது நம்மளுடைய இதயமும் பதறுது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற வகையில தான் இந்த டே ஆஃப் ஹோப்பை நம்ம செலிப்ரேட் பண்றோம். எவ்ரி ஏப்ரல் 1st வெட்னஸ்டே தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா சமூக ஆர்வலர் பவித்ரா வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஹர் டு தி ஷோ. வெல்கம் டு தி ஷோ மேம். பவித்ரா, உங்களோட ஸ்பீச் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமா. பொதுவா அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கிறவங்க வந்து ஜென்ரலாவே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அவங்களுக்கு அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க, ரொம்ப ஆர்வம் இருக்கும். இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதனால அவங்க அப்படி மாறி இருப்பாங்க. ஸோ இதுல வந்து எந்த எந்த விஷயத்துல வந்து பவித்ராவை நம்ம பொருத்தலாம்? ஸோ இப்போ வேற எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம வீடு இருக்கு, வெளியிருந்து ஒரு ஆள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து நீ வெளியே போ, இங்க இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கோவம் வரும். அந்த மாதிரிதான் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம தமிழர் கலாச்சாரத்தை முறிக்க முயற்சி செஞ்சாங்க. ஸோ அதை முறியடிக்கிறதுக்காக நாங்க போராடணும். அதுலதான் வந்து நான் ஜல்லிக்கட்டுல உள்ள வந்தேன். ஸோ ஒரு கிராமத்து பொண்ணா அங்கிருந்து வந்து, ஸோ நம்ம தமிழனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கிராமத்து பொண்ணு அப்படிங்கிறனால உள்ளுணர்வு நிறைய இருக்கும், அதை சொல்லியே வளர்த்திருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து என்னோட ஜல்லிக்கட்டுல போராட்டில் வந்து என்னோட பங்கு வந்து அதிகமாக இருந்துச்சு. நீங்க பேசும்போதே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க. ஸோ அதுல இருந்தே நம்மளுடைய தாய் மண் மேல நீங்க எவ்வளவு பற்று வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நீங்க வந்து சமூக சேவைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சமூக சேவைக்கான ஒரு படிப்பு தான் நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா, MSW படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு படிப்பு எடுக்கணுங்கிற தாட் எங்க இருந்து வந்தது? ஏன்னா இப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இன்ஜினியர், டாக்டர், சரி அப்படியும் இல்லையா சினிமா சைட்ல ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. எப்படி உங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு எய்ம் வந்துச்சு? வீட்டுல சப்போர்ட்டிவா இருந்தாங்களா? வீட்டில் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கிடையாது. ஸோ நான் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து எங்க ஊர் தான். சத்தியமங்கலத்துல ஒரு குட்டி கிராமம், உக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கிராமம். எங்க இதுல வந்து அதிகமா படிக்க வைக்க மாட்டாங்க. சைல்ட் லேபர் அண்ட் சைல்டு மேரேஜ் வந்து அதிகமா இருக்கு எங்க ஊர்ல. ஸோ இதுக்காகவே இதுல நான் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து சமூக பணியியல் துறை எடுத்து 2 வருஷம் படிச்சேன். ஸோ வீட்டுல எனக்கு ஃபுல் சப்போர்ட் கிடையாது. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், கிராமத்தாளுக்கு தெரியும்ல. ஸோ நல்லா ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. MSW படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அம்மா அப்பா 2 பேருமே படிக்கல. ஸோ நான் வந்துட்டு நானே தான் போய் காலேஜில் போய் அட்மிஷன் போட்டது எல்லாமே நான் ஒருத்தியே தான் போட்டு நான் MSW தான் எடுத்தேன் அப்படிங்கிறதே வீட்டுக்கு தெரியாது. ஸோ 2 மந்த்துக்கு அப்புறம் அக்கா என்னோட ரெக்கார்ட் நோட்டு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மா இவ MSW எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. அப்பா ரொம்ப திட்டினாங்க. ஸோ நீ எப்படி இருக்க போற, இதை எடுத்து என்ன பண்ண போறன்னு. அத்தை பையன், சித்தி பையன் சொல்லிட்டு எல்லாரும் இன்ஜினியரிங் ஃபீல்டு எல்லாருமே மொத்தமா. ஸோ நான் மட்டும் சோசியல் ஒர்க் அப்படின்னு உள்ள இறங்கும் போது அவங்க ரொம்ப என்ன கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு வார்த்தை சொன்னேன், நீ நாளைக்கு வெளியே போகும்போது குப்பை போடாமையும், உனக்கு பிறக்க போற குழந்தை அனாதை ஆசிரமத்துல விடாமையும், உன் அம்மா அப்பாவை கொண்டே அனாதை ஆசிரமத்துக்கு முதியோர் இல்லத்துல விடாம இருந்தீங்கன்னா நான் ஏன் இந்த படிப்பு எடுத்து படிக்க போறேன். ஸோ ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி முன் வந்தா எங்களை மாதிரி சோசியல் ஒர்க் வர தேவை கிடையாது. தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தனும் வந்து சோசியல் ஒர்க்கரா இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ எதிர்ப்பை மீறி தான் வந்தேன். நிறைய எதிர்ப்புகளை தாண்டி தான் இதை படிச்சேன். ஸோ இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு சமூக ஆர்வத்தோட நிறைய குழந்தைகளுக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆல் ஆஃப் அ சடன் ஒரு மாற்றம் வரலனா கூட கண்டிப்பா மெதுவா இந்த மாதிரியான மாற்றங்கள் வருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ நீங்க முதல்ல சொன்னீங்க யாருமே சப்போர்ட்டிவா இல்லை, நானாதான் போய் ஒரு காலேஜ்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கினதுல இருந்து நான் என்ன கோர்ஸ் பண்றேங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கவே ரொம்ப நாட்கள் எடுத்திருக்கு. ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இருந்த உங்களுக்கு ஜல்லிக்கட்டுல நீங்க எப்படி போராடினீங்க? அதுக்காக இல்ல அதை பார்த்து மத்தவங்க பெருமைப்படும் போது உங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? ஸோ அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் பயந்தாங்க. ஸோ டிவில எல்லாம் வரா என் பொண்ணு, அதுதான் மெயினா பார்த்தாங்க. ஸோ ஒரு கிராமத்துல இருந்து போயிட்டு டிவில வர்றா அப்படிங்கிறது ஒரு அதிசயம் தான். ஸோ ரொம்ப பயந்தாங்க. அம்மா 2 நாள் ஃபுல்லா தூங்கவே இல்லை, இவனு யாராவது ஏதாவது பண்ணிருவாங்களா அப்படிதான் சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க. ஸோ எங்க பக்கத்து வீட்டுக்காரன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா தான் வந்து, இல்லம்மா பொண்ணு இங்க நம்ம கிராமத்துல இருந்து சென்னை போயிட்டு அங்க போய் இவ்வளவு தைரியமா பேசியிருக்கா. ஸோ நீங்க இப்படி பண்ணதுக்கு நீங்க பெருமை தான் படணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல ரொம்ப அந்த அண்ணா தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பா நான் MSW எடுக்கும் போதே கொஞ்சம் திட்டிட்டு இருந்தாரு. இப்போ கொஞ்சம் உள்ள ஃபுல்லாவே இறங்கிட்டேன் சோசியல் ஃபீல்ட்ல. ஸோ அப்பா அப்படியே சரி அவ அப்படிதான் அவ ஃபீல்ட்ல விட்டுலான்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ நீங்க நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து சைல்டு அபியூஸ் தான். அதுவும் பெண் குழந்தைகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள், 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் குழந்தைகள். ஸோ அவங்களுக்குலாம் எந்த மாதிரியான கவுன்சிலிங் நீங்க கொடுக்குறீங்க? ஸோ கவுன்சிலிங் அப்படிங்கிறத விட இன்னொரு என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து இதுதான் இந்த இடத்துலதான் வந்து தொடணும், இந்த இடத்துல தொடக்கூடாது அப்படிங்கிற அந்த இது கூட இன்னுமே வந்து குழந்தைகளுக்கு தெரியல. கிராமத்துலயும் சரி நகரத்துலயும் சரி அப்படிதான் இருக்கு.
ஸோ எங்களால முடிஞ்சது என்ன அப்படின்னா குட் டச் பேட் டச் அது உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ இந்த இடத்துலலாம் யாராவது அத்துமீறி தொட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையான ஒருவர்கிட்ட நீங்க போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்பவும் வந்து கிராமத்துக்கு நான் ஊருக்கு போனேன்னா நான் படிச்ச பள்ளியில போயிட்டு இதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இங்க வந்து நாங்க ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ கார்பரேஷன்ஸ் கூட டைப் வச்சுட்டு 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு வந்து நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட் எடுக்கிறேன், அந்த குழந்தைகளுக்கே வந்து இதுதான் வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரியுது கிடையாது. ஸோ நான் நிறைய கிளாஸ் இந்த மாதிரி குட் டச் பேட் டச் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அக்கா இதெல்லாம் அபியூஸ் ஆக்கா, இந்த மாதிரி ஒரு அண்ணா என்ன தொட்டிருக்காங்க, இந்த மாதிரி பக்கத்து வீட்டு தாத்தா என்ன இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அவங்களே வாலண்டியராகவும் சொல்றாங்க. ஸோ 2 சைடும் கிராமம் சரி நகரம் சரி சைல்டு அபியூஸ் அப்படிங்கிறது குறையில அதிகமாயிட்டு தான் இருக்கு. சோ அப்படி அபியூஸ் செய்யப்பட்ட ஒரு குழந்தை உங்ககிட்ட வந்து அவங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கும் போது கண்டிப்பா அது வந்து அவங்கள மனதளவுலயும் பாதிச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு இம்பாக்ட் ஃபார்ம் பண்ணிருக்கோம். அவங்களை எப்படி நம்ம மீண்டு கொண்டு வர்றது? ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அதுக்குதான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளுணர்வு அவங்க கிட்ட இருக்கு. நான் ஒருவேளை கரெக்டா இருந்திருந்தா அவங்க இப்படி வந்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள உள்ளுணர்வு நிறைய இருக்கும். ஸோ அந்த டைம்ல தான் வந்து பேரண்ட்ஸோட ஃபுல் சப்போர்ட் வேணும். ஆனா ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ஒதுக்க பாக்குறாங்க. ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு மனதைரியம் கொடுக்குமோ அந்த அளவுக்கு அவங்கள வாழ வைக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரச்சனையில இருந்தே வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, நம்ம டீச்சர்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அந்த டைம்ல நம்ம மனதைரியம் நிறைய கொடுக்கணும். நான் இருக்கேன், அவங்க மேலதான் தப்பு, உன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதுலதான் வந்து பேரண்ட்ஸோட கடமை அங்க இருக்கு. ஓகே, ஆஸ் அ கவுன்சிலரா நீங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான கவுன்சிலிங் கொடுப்பீங்க? ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து போய் சொல்றதுக்கு பயப்படுவாங்க இல்லையா, ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து திட்டுவாங்களோ, உன்னாலதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களோன்ட்டு நிறைய குழந்தைகளுக்கு அந்த பயம் இருக்கு. ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸ் அவங்க என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? ஸோ பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகிட்ட இப்போ 100%ல 80% ஆஃப் அபியூஸ் வந்து எங்க நடக்குது அப்படின்னா தெரிஞ்சவங்க மூலியமா தான் நடக்குது. நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம சொந்தக்காரங்க மூலியமா தான் நடக்குது. ஸோ நம்ம வீட்டுல இப்போ பொன் பொருள் நிறைய வச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் வீட்டுல ஒரு 50 பவுன் வச்சிருக்கோம், அதை விட அதிகம் வந்து நம்ம பொண்ணு. பட் பொண்ணை நம்பி ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு போறோம், அந்த 50 பவுன் நம்பி பக்கத்துல வர கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த பொண்ணு பொருளுக்கு இருக்க மதிப்பு கூட நம்ம குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் தரது கிடையாது. ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது நம்ம குழந்தைகிட்ட. குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட இப்ப இருக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லம் ஏரியால எடுத்துட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய வீடு தான் இருக்கும், அதுக்குள்ள அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபேமிலியும் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம எந்த விதமா போய் எப்படி போய் அப்ரோச் பண்ணாலும் அவங்க காது கொடுத்து கேட்கிற அளவுலயே இல்லை. ஸோ அவ நல்லா இருக்கு, அவளுக்கு எதுவும் கிடையாது, அவங்க சும்மா ஏதாவது விளையாட்டுக்கு தொட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தை நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ பேரண்ட்ஸே ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? உண்மையா கேர்லெஸ்ஸா இல்ல, இப்ப அந்த குழந்தைங்க அந்த மாதிரி போறதுனால செக்ஸ் ஒர்க்கரா மாறுறதுக்கு இந்த சைல்டு அபியூஸ் தான் காரணம். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் எந்த ஒரு கேர் எடுத்துக்காதுதான் வந்து அதுக்கு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இப்போ நல்ல விஷயத்துக்கு நிறைய பேர் பயன்படுத்துறாங்களோ இல்லையோ, அதனால நிறைய கெட்ட விஷயமும் நடக்குது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ ஆஸ் அ ஒரு கவுன்சிலரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஸோ சோசியல் மீடியா அப்படிங்கிறது வளர்றதுக்கு தான். ஸோ அதை நம்ம எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்கு. ஸோ இப்போ ஸ்கூல் போற குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோன் அலோவ் பண்றது கிடையாது. ஆனா எத்தனையோ பேர் வந்து கிளாஸ் ரூம்லயே படம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு பையன் இருந்தான்னா இன்னும் 4 பேர்த்து கூப்பிட்டு வாடா இந்த படம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஸோ ஸ்கூல் லெவல்ல கொஞ்சம் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாம ஸ்கூல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா வீட்லயும் அதே மாதிரிதான் அந்த குழந்தைகளுக்கு எதுக்கு ஃபோன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா இந்த வயசுல கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இன்னொன்னு என்ன மெயின் என்ன அப்படின்னா இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இப்போ நம்ம கிளாஸ்ல சப்ஜெக்ட்லயே இருக்கு. பட் எத்தனை டீச்சர்ஸ் வந்து முன்னாடி இன்னும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டயக்ராம் போட்டு எடுக்கிறாங்க? கிடையாது. ஏன்னா அவங்க சொன்னாங்கன்னா அவங்களே கலாய்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் பசங்களுக்கு தாட் வருது. ஸோ அவங்களே மேலேட்டுமா இந்த கொஸ்டினுக்கு இதுக்கு ஆன்சர் பான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அபியூசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பையனுக்கு இப்போ காலங்கள் மாறிவிட்டுச்சு. நிறைய பேர் வந்து வயசானவங்க தான் வந்து இப்போ மேக்ஸிமம் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனி வர்ற காலங்கள்ல என்ன பண்ணல அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து குழந்தைகளுக்கு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தெளிவா எடுத்து சொன்னாவே போதும், அபியூசஸ் வந்து கண்டிப்பா குறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பெரும்பாலும் நிறைய பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க குழந்தைகள் முன்னாடி பேரண்ட்ஸ் சண்டை போடவே கூடாது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம், குழந்தை கொஞ்சம் தள்ளி இருக்கா, நம்ம இங்க சண்டை போடுறது என்ன தெரிய போகுதுங்கிறத அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பட் குழந்தைய வந்து அது பெரியதளவுல பாதிக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க, கவுன்சிலிங் கொடுப்பீங்க? சோ இப்போ பசங்க 2 படத்துல பாத்துருக்கலாம், சூர்யா சொல்லியிருப்பாங்க பசங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தை தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. சோ அதேதான் அவங்க சும்மா சாதாரணமா பண்ணிட்டு போயிருவாங்க. பட் அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த அன்னைக்கு வீட்டுல சண்டை இருந்துச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் என்ன வேர்ட் யூஸ் பண்ணாங்களோ அதைத்தான் பசங்க வந்து கிளாஸ்ல பேசுறாங்க. ஸோ
சோ அம்மாவே பேசுறாங்க, நான் ஏன் பேசக்கூடாது, அப்பா பேசுறாங்க, நான் ஏன் பேசக்கூடாது. சோ பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறது வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க. லைக் இந்த குழந்தை நல்லா படிக்கிறான், நீ படிக்கிறது இல்ல, நாங்களும் உனக்கு இவ்வளவு செலவு செய்யறோம், ஆனா நீ வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் காட்டுறது இல்ல. அந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் வந்து நடக்கும். வீட்டுக்குள்ளே வந்து அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சிக்குள்ள கம்பேரிசன் நடக்கும். ஸோ இதனால வந்து எந்த அளவுக்கு மென்டலி குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, ஸோ அவங்கள வந்து எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? சோ குழந்தைய நிறைய பேர் இப்படி கம்பேர் பண்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சோ அண்ணன் நல்லா படிக்கிறான், இவன் சுத்தமா படிக்கிறது இல்லன்னு. அவங்க கிட்ட போய் கேட்டா, அக்கா எதுக்கு எடுத்தாலும் அவங்க ஏன் என் அண்ணாவோட கம்பேர் பண்றாங்க, ஏன் என் அக்காவோட கம்பேர் பண்றாங்க? அவனுக்கு உள்ளுக்குள்ள நிறைய தாக்கம் இருக்கும். சோ ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒரு தனி திறமையோட தான் பிறந்திருப்பாங்க. அந்த திறமையை கண்டறியறதுக்கு தான் எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சோ அதை கண்டறிஞ்சு அவங்கள அந்த வழியில கூட்டிட்டு போலாம். கம்பேர் பண்றதுனால மனதளவுல குழந்தைங்க ரொம்ப காயப்படுவாங்க. சோ கம்பேரிங் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, ஏன் இவங்க கம்பேர் பண்ணிட்டே இருக்கு, நம்ம ஏன் இதை பண்ணணும்? சோ குழந்தைங்க அப்படின்னா எதை செய்ய வேண்டாம்னு சொல்றோமோ அதைத்தான் செய்வாங்க. சோ நம்ம கம்பேர் பண்ண பண்ண அப்போ என்ன வந்து தரக்குறைவா அம்மா எடை போட்டாங்க, நம்ம ஏன் அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க நம்ம பாடுபடணும்? சோ இருக்கிற பேர் அப்படியே ஜாலியா இருந்துட்டு போலாமே அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, இப்படி கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து சரி இப்படி கம்பேர் பண்ணாத அவன் முன்னுக்கு வருவான் அப்படின்னு யோசிப்பான்னு கண்டிப்பா கீழே தான் வருவா கம்பேர் பண்ணும்போது. டே ஆஃப் ஹோப் அன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு எதிர்காலத்தை பத்தின நல்ல விதமான நம்பிக்கையை எங்க எல்லாருக்குள்ளயுமே விதைச்சதுக்கு ரொம்ப நன்றி.